வணக்கம் நேயர்களே, குற்றம் குற்றமே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குற்றங்கள் நடக்காம மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறை செயல்பட்டு வருது. காவல்துறை போற்றப்பட வேண்டிய ஒரு துறை என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருப்பினும் இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா காவல்துறை மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வருதுன்னு தான் சொல்லணும். காவல்துறை அதிகாரிகளின் மீது மிளகாய் பொடி போட்டு கைதியை கொலை செய்த துணிகரம் நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தின் ரத்த சரித்திரம் 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து வருது. அசுபதி பாண்டியன்ல தொடங்கின கொலை பழிக்கு பழியாக புல்லாவெளி சிங்காரம் வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புல்லாவெளி கிராமத்தை சேர்ந்தவர் சிங்காரம். ஒரு சாதிய கூட்டமைப்பு நிறுவனர் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர் ஆவார். மூலக்கரையை சேர்ந்த பண்ணையார் குடும்பத்திற்கும் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் பகை இருந்து வந்தது. சுபாஷ் பண்ணையாரை கொலை முயற்சி வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிங்காரம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜெலட்டின் குச்சிகள் வைத்திருந்ததாக சிங்காரத்தை முரப்பநாடு போலீசார் கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்திருந்தனர். எங்களுக்கு ஒரே கோரிக்கை தான், சுபாஷ் பண்ணையார் கைது பண்ணணும். எங்கள் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழக தோழர்கள் கடந்த மார்ச் மாதம் இரட்டை கொலைகளை கைது பண்ணாங்க. அவங்க கைது பண்ண அது மட்டும் இல்லை, அவங்க கால் கையெல்லாம் உடைச்சாங்க. அவங்க பெற்றோர்கள்லாம் துன்புறுத்துறாங்க. அந்த மணிக்கு இந்த சிங்காரன் கொலைகளை துன்புறுத்த வேண்டாம், சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும். இது எங்கள் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழக கோரிக்கை. இந்த நிலையில் இந்த வழக்கில் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் அவரை அழைத்து வந்து கொண்டிருந்தனர். 4 வழி சாலையில் கேடிசி நகர் அருகே வந்தபோது 2 பைக்குகளில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் போலீஸ் வாகனத்தை வழிமறித்து தாக்கியுள்ளது. பின்னர் வாகனத்தை நிறுத்தி அதிலிருந்த போலீசார் மற்றும் சிங்காரம் மீது மிளகாய் பொடி கரைச்சலை ஊற்றி உள்ளனர். இதில் போலீசார் நிலை குலைந்த போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கும்பல் சிங்காரத்தை வெளியே இழுத்து அரிவாளால் வெட்டி உள்ளது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் படுகாயம் அடைந்த சிங்காரம் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதற்கிடையே சிங்காரத்தோட உடலை வாங்குவதற்கு பாளையங்கோட்டை ஐகிரவுண்ட் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் யாருமே வரல. பசுபதி பாண்டியன் சகோதரி பார்வதி சண்முகசாமி, சிங்காரத்தோட மனைவி பார்வதி மற்றும் உறவினர்கள் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு திரண்டு வந்தாங்க. அவங்க கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினாங்க. அவர்களுக்கு ஆதரவாக தேவேந்திர குல வெள்ளாளர் கூட்டமைப்பு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் பண்ணை முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முத்து வளவன், புதிய தமிழகம் கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் செல்லப்பா ஆகியோரும் வந்திருந்தனர். பின்னர் கமிஷனர் திருஞானம், துணை கமிஷனர் பிரதீப் குமார் ஆகியோரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர். அப்போது அவர்களிடம் போலீஸ் கமிஷனர் திருஞானம், குற்றவாளிகள் 2 பேர் தற்போது சிக்கி உள்ளனர், அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் அனைத்து குற்றவாளிகளையும் விரைவில் கைது செய்வோம் என்றும், சிங்காரம் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்க கலெக்டருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். சிறுவைகுண்டம் கோர்ட்டு கொண்டு போறதுக்கு தூத்துக்குடி கோர்ட்டுக்கு எது கொண்டு போனாங்க? இது போலீஸும் உடனதான் அவங்களோட சப்போர்ட்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் திருச்செந்தூர் கோர்ட்டுக்கு ஒரு வாய்தாக்கு போற ஆள் தூத்துக்குடி கோர்ட்டுக்கு எதுக்கு போகணும்? போலீஸும் இதுக்கு இந்த கொலைக்கு அந்த குற்றவாளிகளுக்கும் போலீஸுக்கும் தொடர்பு இருக்கு. போலீஸ் தொடர்பு இல்லாம அந்த கொலை நடந்திருக்காது. அவர் இதுக்கு திருச்செந்தூர் கோர்ட்ல ஒரு குண்டை வச்சு அடிச்சு இது பண்ணிக்கலாம். அப்பவே பாதுகாப்பு கொடுக்கணும். நமக்கு இந்த ஒரு எவ்வளவு பேர் கொலை பண்ணிருக்காங்க, அது அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்காங்க. இவங்களுக்கு போலீஸ் துப்பாக்கி வச்சிருக்கான். அந்த துப்பாக்கியை வச்சு அவங்க சுடல.
அந்த எஸ்ஏ வந்து வெறும் வெறும் செங்கப்பொடியை கரைச்சி ஊற்றிருக்காங்க, முளத்தப்பொடி கிடையாது. ஆனால் அவங்க சொல்லுது வந்து முளத்தப்பொடி அப்படிங்காங்க. அப்படி முளத்தப்பொடினா மேலே சட்டையில இருந்தா காந்தம், அந்த இது எதுவுமே அந்த எவிட்டே கிடையாது. ஆனால் வந்து செங்கப்பொடியை கரைச்சி வச்சுக்கிட்டு போலீஸ் உடைந்தோட தான் வச்சு அந்த கேடிஷனர் அந்த பக்கத்தில் வந்து அந்த ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்லாம் கேமரா இருக்கு, அந்த செக் போஸ்ட்லயும் கேமரா இருக்கு. அப்போ கேமரா தான் இதுக்குள்ள குற்றவாளியை பிடிக்கணுமே. இவர் அப்புறாணி ஆளு, யாருக்கவே கால் நொடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க ஒரு விசாரணையை கூட்டு போய், அவர் ஊனமட்ட ஆளு. அப்போ உள்ள இருந்து இவங்க 2 3 4 6 போலீஸ் வந்திருக்கான். 6 போலீஸுக்கும் 3 பேர் துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஒருத்தனால சொல்ல வேண்டாமா? இது தொடர்பாக சிங்காரத்தின் மனைவி கூறும்போது, சிங்காரத்தை கொலை செய்த கும்பல் பயன்படுத்திய கார் சுபாஷ் பண்ணையாருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்துள்ளது. எனவே அவரை முதல் குற்றவாளியாக சேர்த்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட போலீசாரை கைது செய்ய வேண்டும், அதுவரை எனது கணவர் சிங்காரத்தின் உடலை வாங்க மாட்டோம் என்று அப்போது குமுறலோடு கூறியிருந்தார். இது குறித்து தேவேந்திர குல வெள்ளாளர் கூட்டமைப்பு தலைவர் பார்வதி சண்முகசாமி கூறும்போது, கொலை செய்யப்பட்ட சிங்காரத்தின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், இதற்கு போலீஸ் கமிஷனர் பரிந்துரை செய்வதாக கூறியுள்ளார். 3 குழந்தைகளுடன் தவிக்கும் சிங்காரத்தின் மனைவிக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், கொலையாளிகளை விரைந்து பிடிப்பதாக உறுதி அளித்துள்ளனர். இது தொடர்பாக ஊர் மக்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு சிங்காரத்தின் உடலை வாங்குவோம் என்று அவரும் கூறினார். இது குறித்து பாளையங்கோட்டை போலீசார் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. நெல்லை மாநகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 5 தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில 2 பேர் சிக்கியிருக்காங்க. நெல்லை மாவட்டம் களக்காட்டை சேர்ந்த அகஸ்டின் என்பவரை பிடித்து போலீசார் துருவி விசாரித்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் குமரி மாவட்டம் கருங்கல்லை சேர்ந்த அருள்மணி என்பவர் மதுரையில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் மதுரைக்கு விரைந்து சென்று அருள்மணியை சுற்றி வளைத்து பிடித்தனர். அகஸ்டின், அருள்மணி ஆகிய 2 பேரையும் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர். கொலையில் மொத்தம் எத்தனை பேர் ஈடுபட்டார்கள், இது தவிர கொலையை அரங்கேற்றியதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்று விசாரணை நடைபெற்றது. பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதியில காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. நெல்லையில வெட்டி கொலை செய்யப்பட்ட சிங்காரம் ஆரம்பத்தில் இருந்தே பசுபதி பாண்டியனோட வலதுகரமா இருந்து வந்தவர்ல ஒருத்தர். பண்ணையார் பசுபதி பாண்டியன் அனைத்து மோதல்களிலும் முக்கிய பங்கு வகித்தவர். பசுபதி பாண்டியனின் கூட்டாளிகளான பொட்டல் கண்ணன், பாம் கர்ணன், பீர் முகமது ஆகியோர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சிங்காரம் மட்டுமே உயிர் தப்பி இருந்தார். தற்போது சிங்காரமும் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக சந்தோஷ், கார்மேகம், சேட்டு ஆகிய 3 பேரை போலீசார் விரைந்து கைது செய்தனர். இந்த கொலைக்கு காரணமே தூத்துக்குடி பகுதியில் கால் நூற்றாண்டாக நீடிக்கும் பழிக்கு பழி ரத்த சரித்திரம்தான். மூலக்கரை சுபாஷ் பண்ணையார் மற்றும் தேவேந்திர குல வெள்ளாளர் சங்க தலைவராக இருந்த கொல்லப்பட்ட பசுபதி பாண்டியன் தரப்புக்கு இடையேயான பழிக்கு பழி கொலைகளின் தொடர்ச்சி தான் இந்த சிங்காரத்தோட கொலை. 1990களில் தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரை சிவசுப்பிரமணியம் மற்றும் அவரோட மகன் அசுபதி பண்ணையாருக்கு புல்லாவெளி கிராமத்தினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தை அலங்கார தட்டில் தேவேந்திர குல வெள்ளாளர் சமூக தலைவராக உருவெடுத்திருந்த பசுபதி பாண்டியனிடம் கொண்டு சென்றவர்தான் தற்போது படுகொலை செய்யப்பட்ட சிங்காரம். அங்கிருந்துதான் இந்த இரத்த சரித்திரம் கால் நூற்றாண்டாக தொடர்கிறது. காவல்துறை பாதுகாப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்றால் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் என்று பொதுமக்களாக நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். காவல்துறையினர் அனைவரும் துப்பாக்கி வச்சிருந்துருக்காங்க. அதை எதுக்கு பயன்படுத்தணும்? கைதியை கொண்டு போறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொண்டு போற ஆயுதத்தையே அவங்க எதுவும் பயன்படுத்தலை. காவல்துறைக்காரங்களும் ஒரு சிலவங்க லைட்டா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ மட்டும் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் எந்த விதமான இதுகளும் அவங்க ஆயுதங்களை பயன்படுத்தவும் செய்யலை. குற்றவாளி தவறு செய்தவங்க சர்வசாதாரணமாக மறித்து சிட்டிக்குள்ள வச்சு சர்வசாதாரணமாக வண்டியை ஓட்டு மறித்து நிதானமாக பண்ணிட்டு சென்றிருக்காங்க. இதில் காவல்துறைகளுக்கு எதுவும் தொடர்பு இருக்குங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு உண்டு.
குற்றவாளிகள் யாரும் இதுவரைக்கும் பிடிபடவில்லை. ஏற்கனவே இதுக்கு முன்பு இதே போல இவரை தாக்கிறதுக்கு முயன்றிருக்காங்க. ஆனால் அவருக்கு இந்த பாதுகாப்பு காணாது. இன்னும் பாதுகாப்பு ஒரு பெரிய வாகனங்கள், டெம்போ டிராவலர் இது போன்ற வாகனங்களில் கொடுத்து பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கணும். ஆனால் இது போன்ற சம்பவம் ஏற்கனவே நடந்தும் கூட காவல்துறைகள் கண்டுகொள்ளாதனால அந்த அலைச்சேட் போக்குனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்று நாங்கள். பசுபதி பாண்டியன் முதலாக 31/8/1990 சிலுவைப்பட்டி மைக்கேல் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டார். இதுதான் பசுபதி பாண்டியன் மீதான முதல் கொலை வழக்கு. இதைத் தொடர்ந்து 25/12/1990 தூத்துக்குடி அருகே கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த அந்தோணி சாமி என்ற இளைஞர் கொல்லப்படுகிறார். இந்த வழக்கிலும் பசுபதி பாண்டியன் பெயர் சேர்க்கப்பட்டது. இவ்வழக்குகளை தொடர்ந்து பரவலாக தேவேந்திர குல வெள்ளாளர் சமூக தலைவராக விசுரூபம் எடுத்தார் பசுபதி பாண்டியன். இதே காலகட்டத்தில் மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார் தரப்புடனான பசுபதி பாண்டியன் தரப்பின் முட்டல் மோதலும் வளர்ந்தது. இதன் விளைவா 1993ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி மூலக்கரை அசுபதி பண்ணையார் பசுபதி பாண்டியன் தரப்பால கொலை செய்யப்படுறாரு. இந்த அசுபதி பண்ணையார் தான் சுபாஷ் பண்ணையாரோட அப்பா. சென்னையில என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட வெங்கடேஷ் பண்ணையாரின் சித்தப்பா தான் அசுபதி பண்ணையார். பின்னர் 1993ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி வெங்கடேஷ் பண்ணையாரின் அப்பா சிவசுப்பிரமணியத்தை பசுபதி பாண்டியன் தரப்பு கொன்றது. இந்த கொலைகளுக்கு பழியாக பசுபதி பாண்டியன் தரப்பை சேர்ந்த பொட்டல் கண்ணன், பாம் கர்ணன், பீர் முகமது ஆகியோர் கொலை செய்யப்படுகின்றனர். இடையே வெங்கடேஷ் பண்ணையாரையும் போலீசார் சென்னையில் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்தனர். கடந்த 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று பசுபதி பாண்டியன் மனைவி ஜெசிந்தா தூத்துக்குடி அருகே படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த கொலைகளில் உச்சமாக 5 ஆண்டுகளுக்கு முன்னர் திண்டுக்கல் அருகே நந்தவனப்பட்டியில பசுபதி பாண்டியன் மூலக்கரை பண்ணையார் தரப்பு வெட்டி சாய்த்தது. அத்துடன் தூத்துக்குடி பொன் இசக்கி, தென் திருப்போரை அரிஸ்டாட்டில், ஆத்தூர் பாம் கண்ணன், பழைய காயல் பாலகிருஷ்ணன், தூத்துக்குடி பீர் முகமது என பசுபதி பாண்டியன் தரப்பை அடுத்தடுத்து போட்டு தள்ளியது மூலக்கரை பண்ணையார் தரப்பு. வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அண்ணா ஒரு அவருடைய ஒரு கேஸ் விஷயமா அங்க கூட்டு போறாங்க, ஆஜர்படுறதுக்காண்டி தூத்துக்குடி போட்டு கூட்டு போறாங்க. பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலிருந்து வேடிஸ் நகர் இடைப்பட்ட தூரம் 5-6 கிலோமீட்டருக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுல முழுக்க காவல்துறை உடனே இருந்திருக்கு. காவல்துறை 6 பேர் கொண்ட கும்பல் போயிருக்காங்க. இதுல இப்போ காவல்துறை வாகனங்களை மறிச்சு அவங்களுடைய 8 கண்ணாடிகளை நொறுக்கி அடிச்சு அவங்க மேல செங்கப்பொடி இந்த மாதிரி எல்லாம் போட்டு, ஆனா வத்தப்பொடிங்க, அது வத்தப்பொடி மாதிரி எஃபெக்ட் இல்ல, செங்கப்பொடி தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஆள் வராரு, ஒரு காவல்துறை அதிகாரி வராரு, கையில பிஸ்டல் வச்சிருக்காரு. அந்த பிஸ்டலை கூட அடிச்சு கூட தாக்குதல் பண்ணலாம். அவருக்கு இதுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க? இப்ப பிஸ்டல் எதுக்கு? குற்றவாளி கொண்டு போறாங்க, அவருடைய உயிருக்கு எதுவும் பாதுகாப்பு அதாவது அசம்பாதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பாதுகாப்பு காண்டி பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல துப்பாக்கியை வெட்டினாங்க அப்படிங்காங்க. இவங்களே அந்த துப்பாக்கியை கீழே போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு தான் கொண்டு வந்தாராங்க. இவங்க எத்தனையோ பேரை இந்த தலித்து மக்களுக்கு மீது எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்க மீதெல்லாம் எங்களை துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, எந்த ஒரு ஆர்டர் இல்லாம நடத்துறாங்க. அதே இது பாத்தீங்கன்னா கோகுல்ராஜோட கொலை வழக்கில் யுவராஜுக்கு ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல அவங்களுக்கு தனி ஒரு அறையை கொடுத்து அவங்களுக்கு என்ன கண்டிஷன் பேலு 10 நாள் 30 நாள் போடுறாங்கன்னா 30 நாளுக்கு ஸ்டேஷன் முன்னாடி சிசிடிவி கேமராமெல்லாம் பதிவு பண்ணி பல்வேறுபட்ட அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இத்தனை கொலை வழக்குகளிலும் மூலக்கரை சுபாஷ் பண்ணையார் பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரை பசுபதி பாண்டியன் தரப்பால் நெருங்க முடியாத நிலை தொடர்ந்தது. கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி சுபாஷ் பண்ணையாரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் சுபாஷ் பண்ணையார் தரப்பினர் அதே நேரத்தில் சுபாஷ் பண்ணையார் ஆதரவாளர்களான ஆறுமுகசாமி, ஐயா குட்டி ஆகியோரை பசுபதி பாண்டியன் தரப்பு படுகொலை செய்தது. அவர்களது தலையை மட்டும் வெட்டி எடுத்து தெய்வ செயல் புறத்தில் உள்ள பசுபதி பாண்டியன் படமிருந்த கொடிகம்பத்தின் அடியில் வைத்தது.
தற்போது பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக இருந்து வரும் மூலக்கரை பண்ணையார் தரப்பினர் கொலை வழக்குகளில் முக்கியமானவருமான புல்லாவெளி சிங்காரம் கொலை செய்யப்பட்டார். மூலக்கரை பசுபதி பண்ணையார் சிவசுப்பிரமணியம் கொலை வழக்குகள்ல உயிருடன் இருந்த ஒரே நபர் சிங்காரம் தான். அதனால தான் அவரையும் தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணாங்க. மூலக்கரை சுபாஷ் பண்ணையார் தரப்பு முடிவு செஞ்சு இந்த கொலையும் அரங்கேற்றிருக்காங்க. கைதி சிங்காரத்தை காவல்துறையினர் எந்த நேரத்திற்கு கொண்டு செல்வர் என்பதை கண்காணித்து இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது. சிங்காரம் மீது ஏராளமான கொலை வழக்குகளும் வேறு வழக்குகளும் இருந்திருக்கின்றன. தமிழக அரசும் காவல்துறையும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆட்களையும் லீடர்ஷிப் யார் வராங்களோ அவங்கள படுகொலை செய்து இது அந்த லீடர்ஷிப்பை ஒருங்கிணைப்பை சீர்குலைச்சு வராங்க. தமிழக அரசும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, இது வரைக்கும் வரல. கலெக்டர் இது வரைக்கும் வரல. கலெக்டர் அவருடைய சமூகத்தில் யார் இறந்திருப்பானா இவர் பேருப்பாரு. இது வரைக்கும் வரல. எந்த எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இழப்பீடு, உரிய இழப்பீடு வழங்கணும். கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் இழப்பீடு வழங்கணும் அந்த குடும்பத்துக்கு. அதுல போக குடும்பத்துக்கு அவங்களோட ஒரு அரசு ஊழியர்களுடைய அரசு பணி வேணும். அதுபோக குற்றவாளி மிக குற்றவாளி இதுல சுபாஷ் பண்ணையார் அந்த டீம்ல தான் இவங்க ஃபார்ம் பண்ணி இவங்க நடத்துறாங்க. அந்த முக்கியமா அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். இல்லாம நாங்க பாடி வாங்க மாட்டோம். இது பல்வேறு இது ஒரு கொலை இல்ல, கிட்டத்தட்ட 176க்கு மேல கொலைகள் நடந்திருக்கு. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்ட சிங்காரம் இரண்டாவது முறையாக மீண்டும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரை கொலை செய்வதற்காக 3 வாகனங்களில் 10ற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றனர். சிங்காரம் பல கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன்றதுனால அவருக்கு எதிராக இத்தகைய தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்ட்டு காவல்துறை எதிர்பார்த்திருக்கணும். அதற்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்டிப்பா செஞ்சிருக்கணும். ஆனா அந்த மாதிரி காவல்துறை செய்யவே இல்லை. அது மட்டுமின்றி சிங்காரத்தை படுகொலை செய்யும் திட்டம் பெரிய அளவில் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரே நாளில் திட்டமிட்டு செய்திருக்க முடியாது. இதை உளவுத்துறையினர் முன்கூட்டியே கண்டுபிடித்து தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். அந்த தொடர்ந்து படுகொலை நடந்ததுல இதுவரைக்கும் உண்மை குற்றவாளிகள் கைதுபடவே இல்லை. 17 வயசு 15 வயசு பையன் தான் கைதுபடுறான். வெற்றிடம் இல்லாம ஃப்ரீயா வெளியில லாந்திக்கிட்டு இருக்கான். இது வன்மையா கண்டிக்கிறோம். தமிழக அரசும் காவல்துறையும் இதன் மேல நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம். ஆனால் செய்யவில்லை. இதில் காவல்துறையின் பங்கு மிக மோசமானது. காக்கும் காவல்துறையே மெத்தன போக்கை கடைபிடித்திருக்கிறது. கையில் ஆயுதங்களுடன் வாகனத்தில் குற்றவாளியை கொண்டு செல்லும் காவலர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும். பல குற்றங்களில் ஈடுபட்ட கொலையாளி, அதிலும் முன்விரோதம் காரணமாக ஏற்கனவே பல சண்டைகளில் ஈடுபட்ட கொலையாளியை கொண்டு செல்லும் போது அஜாக்கிரதையாக நடந்து கொண்டதால் இந்த கொலை சம்பவங்கள் நடந்ததாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இந்த பாதிப்பை காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். கைதிகளோட பின்னணி தெரிஞ்சு வரப்போற காலங்களில் மிகுந்த ஜாக்கிரதையோட செயல்படும்ன்றத பொதுமக்களோட எதிர்பார்ப்பு. மீண்டும் குற்றமே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.